மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் விவசாயிகளுக்கு நகரும் காய்கறி விற்பனை வண்டிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் விவசாயிகளுக்கு நகரும் காய்கறி விற்பனை வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு நகரும் காய்கறி விற்பனை வண்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், விவசாயிகளுக்கு என்று முதல் முறையாக தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் என்று பெருமிதமாக பேசினார். 10 ஆண்டு காலத்திலே மின் இணைப்பு வழங்கவில்லை. இந்த 2 ஆண்டு காலத்திலே 2 லட்சம் குடும்பங்களுக்கு விவசாயிகளுக்கு மின் இணைப்பை வழங்கியிருக்கிறார். விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். சுய உதவி குழுக்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார். விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு இந்தியாவிலே தனி பட்ஜெட் நிதிநிலையை உருவாக்கிய ஒரே பெருமை நம் தமிழக முதல்வர் தளபதிக்கு தான் உண்டு. இன்றைக்கு 3 ஆண்டு காலமாக விவசாயிகளுடைய நலன் சார்ந்து தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். அந்த தனி நிதிநிலை அறிக்கையை அறிவித்த காரணத்தினால்தான் இங்கே வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை எல்லோரும் ஒவ்வொரு ஊராட்சிக்கு செல்கிறார்கள். 3 ஆண்டுகளாக தொடர் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலிடமிருந்து ஒரு நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 67 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய திருக்கோவலூரை சேர்ந்த கோமதி என்ற மூதாட்டி தனது நகைகளை காணவில்லை என பெரம்பலூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு போலீசார் சம்பவம் நடைபெற்ற இடங்களில் சிசிடிவி காட்சி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் 4 பேர் கொண்ட கும்பல் தொடர் திருட்டு மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து குற்ற சம்பவங்களில் ஒரு நபரான சிவகங்கை மாவட்டம் பொன்னம்பட்டி கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கார்த்திக்கிடமிருந்து சுமார் 67 சவரன் நகைகளை மீட்டு நீதிமன்றம் மூலம் உரிய நபர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இரவு முழுக்க கைலாய வைத்தியம், விவாத மேடை, பள்ளி கும்மியாட்டம், பெருஞ்சலங்கையாட்டம், பக்தி இசை, நாட்டிய நாடகம், நாத சங்கமம், இசை சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மகா சிவராத்திரி தோன்றிய திருத்தலமான திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள லிங்கோத்பவ மூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. திருக்கழுங்குன்றம் அடுத்த ஒரக்கடம் பகுதியில் அதிமுக 100 அடி கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த ஒரக்கடம் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி 100 அடி கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கி பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக அரசால் அனைவரும் நலமாக இல்லை, ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே நலமாக உள்ளது என்று விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குது, உதயநிதி குடும்பம் நல்லா இருக்குது, திமுக குடும்பம் கூட நல்லா இல்ல. அந்த 10 ஆண்டு காலம் இந்த ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்று அந்த தொண்டை உழைச்சாங்க. திமுக தொண்டை இங்க எப்படி அண்ணா திமுக உழைச்சாங்களோ அதே திமுக தொண்டை உழைச்சா திமுக ஆட்சி வரணும், ஸ்டாலின் முதலமைச்சராக வரணும். அந்த தொண்டை நிலைமை இன்னைக்கு என்ன தொண்டனோடு அந்த அமைச்சரே சொல்றான், அந்த மாவட்ட செயலரே சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? எங்களை தனியா பார்க்கும்போது உங்க ஆட்சியே இருந்திருக்கலாம், எடப்பாடியே இருந்திருக்கலாம், இதோ எங்களுக்கு 10 வேலைன்னா எங்களுக்கு 4 வேலை 2 வேலை கொடுத்தீங்க, ஒண்ணுமே இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.